வணக்கம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல தோல்வியை எப்படி வெற்றியா மாத்துறதுன்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு நம்ம கார்த்திக் அப்படிங்கிற ஒரு மாணவனோட கதை மூலமா இதுக்கான பதில தேட போறோம். இது சும்மா ஒரு கதை மட்டும் இல்ல, விடாமுயற்சியோட சக்தியை பத்தி நம்ம கத்துக்க போற ஒரு பாடம். வாங்க உள்ள போலாம். கார்த்திகோட கதை சரியா இந்த ஒரு வரியில இருந்து தான் தொடங்குது. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ ஆழமான ஒரு விஷயம். அவனோட உண்மையான போராட்டம் அவனுக்கு கிடைச்ச தோல்விகள் கிடையாது. ஆனா போதுண்டா சாமி, இனிமே நம்மால முடியாது அப்படின்னு முயற்சியை கைவிட நினைச்சான் பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் அதுதான் அவனை கிட்டத்தட்ட உடைச்சே போட்டுருச்சு. இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. கதையோட முதல் பாகம் தோல்வியின் மௌனம். ஒரு விஷயத்துல தோத்துட்டா வலிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த வலிக்கப்புறம் நம்மள சுத்தி ஒரு மௌனம் உருவாகுமே, அதுதான் ரொம்ப கொடியது. கார்த்திகோட கதை அப்படிப்பட்ட ஒரு மௌனத்திலிருந்து தான் தொடங்குது. கார்த்திக் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். படிப்புல ரொம்பவே கஷ்டப்படுறான். ஒரு தடவை இல்ல, திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகுறான். கொடுமை என்னன்னா, அவனை சுத்தி இருக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸ், கூட படிக்கிறவங்க எல்லாரும் அடுத்தடுத்த செமஸ்டர் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவன் மட்டும் அதே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு தனிமையை உணர்றான். இங்கதான் கார்த்திகோட வலி இன்னும் அதிகமாகுது. ஒரு பக்கம் ஃபெயிலியர் வலிக்க, இன்னொரு பக்கம் எல்லாரும் நம்மள விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க, நாம மட்டும் தனியா நின்னுட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அவனை இன்னும் நொறுக்குது. உண்மையில அந்த தனிமையோட மௌனம்தான் அவனுக்கு மிகப்பெரிய எதிரியா இருந்துச்சு. சரி, விரக்தியோட உச்சத்துல இருந்த கார்த்திக்கு ஒரு திருப்புமுனை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? அவனோட தனிமையில் இருந்துதான். கதையோட அடுத்த பாகம் அந்த தனிமை எப்படி அவனுக்கு ஒரு புது தெளிவை கொடுத்துச்சுங்கிறதுதான். ஒரு நாள் ராத்திரி அவன் தனியா கண்ணாடி முன்னாடி நின்னு தண்ணியே பாத்துட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு உண்மை பளிச்சுன்னு உரைக்குது. நம்மள காப்பாத்த சூப்பர் ஹீரோ மாதிரி யாரும் வரப்போறதில்ல, நமக்கு நாம தான். இந்த உணர்தல் ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் இதுதான் அவனுக்குள்ள ஒரு உண்மையான சக்தியை விதைச்சது. அந்த தெளிவுக்கு பிறகு கார்த்திகோட மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அதுவரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு மூடு வரணும், ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும்னு காத்துட்டு இருந்தவன் இனி செயல்ல இறங்கணும்னு முடிவு பண்றான். இதுக்கு பேர்லாம் ஒழுக்கத்தின் சக்தி. பாருங்க, உந்துதலுக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. உந்துதல் அதாவது மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, அதை நம்பி இருக்கவே முடியாது. ஆனா ஒழுக்கம் அதாவது டிசிப்ளின் அப்படிங்கிறது நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, மூடே இல்லைனாலும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சே ஆகணும்னு செய்யறது. அதுதான் உண்மையான பலம். கார்த்திக் இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கத்தை தேர்ந்தெடுத்தான். அவன் எடுத்த ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். 3 விஷயம்தான் செஞ்சான். முதல்ல புலம்புறத நிறுத்தினான். ரெண்டாவதா படிப்பை விட்டு மத்த எல்லா கவனச்சிதறல்களையும் கட் பண்ணான். மூணாவதா, இதுதான் ரொம்ப முக்கியம், ரிசல்ட் என்ன வரும்னு யோசிக்காம ஒவ்வொரு நாளும் தம் வேலையை மட்டும் சரியா செஞ்சான். சரி, அவனோட இந்த புது அணுகுமுறை என்ன ரிசல்ட்ட கொடுத்துச்சே? கதையோட கடைசி பாகம் அந்த சின்ன சின்ன படிகள் எப்படி ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுத்துச்சுன்னு காட்டுது. வெற்றிங்கிறது ஒரே நாள்ல கிடைச்ச மந்திரம் இல்ல. முதல் சில வாரங்களுக்கு அவன் போட்ட உழைப்புக்கு எந்த பலனுமே தெரியல. அதுதான் ரொம்ப கஷ்டமான காலம். ஆனா அவன் முயற்சியை கைவிடவே இல்ல. சில மாசங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. கடைசியா அவனோட இடைவிடாத முயற்சிக்கு வெற்றி பரிசா கிடைச்சது. இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ். யோசிச்சு பாருங்க, தன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம தன்னையே சந்தேகப்பட்ட அதே கார்த்திக் இப்போ வெற்றி பெற்றிருக்கிறான். அவனோட நேற்றைய நிலைக்கும் இன்றைய நிலைக்கும் உள்ள இந்த வித்தியாசம் அவனோட விடாமுயற்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாட்சி. சொல்லப்போனா இந்த கதை வெற்றிங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. உண்மையான வெற்றினா நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அத எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் நான் முயற்சியை கைவிடவே மாட்டேன்னு சொல்லி திரும்ப எழுந்து நிக்கிறது தான். இந்த கதையோட ஒட்டுமொத்த சாராம்சம் இதுதான். நம்ம வாழ்க்கையில உண்மையான டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பு வர்றதோ இல்ல அதிர்ஷ்டம் அடிக்கிறதோ இல்ல. இனிமே தோத்துடலாம், ஆனா முயற்சியை கைவிடவே கூடாது அப்படின்னு நாம எப்போ மனசுல உறுதியா முடிவெடுக்கிறோமோ அந்த நொடிதான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான திருப்புமுனை. கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு தான். கார்த்திகோட கதை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லியிருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையில சரியான நேரம் வரட்டும்னு நீங்க காத்துட்டு இருக்கிற அந்த விஷயத்த நிறுத்திட்டு உடனே செய்ய தொடங்க வேண்டிய அந்த ஒரு செயல் என்ன? யோசிச்சு பாருங்க.